துணையாகி எனையாழ்பவா, என்னை சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே இறந்து போன எட்வர்ட் ஜோசப், டைரின் ஜூட் சில்வா, ரத்தினம்மாள், முத்திரிய மேரி, ராஜன் பெர்னாண்டோ, ஜெயமேரி, எஸ்தாக் அந்தோனி, செபஸ்தியான், சேசுராஜன், மிக்கேல் அம்மாள், ஏலிஸ் மேரி, பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாம் இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இவருடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து இவர்களுக்கு நிறை வாழ்வை, நித்திய வாழ்வை தர வேண்டுமாய் நாம் இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்திலே கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் ஏற்று இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படப்பாக்கியுள்ளீர். உமது இரக்க செயல்கள், உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுக்கள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவியினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பால் இருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் வெளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 28 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை.
இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தார்கள். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுபவரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்னும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, 2011ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் இயக்குனர் டெரன்ஸ் மாலிக் என்கிற ஒரு ஹாலிவுட் இயக்குனர் ஒரு படத்தை இயக்கினார். அந்த படத்தினுடைய பெயர் என்னவென்றால் தி ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள். இந்த திரைப்படமானது வாழ்க்கையின் நிதர்சனங்களை, வாழ்க்கைக்கு உறவுகள் தருகின்ற பங்களிப்பை, தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது தந்தைக்கும் மகளுக்கும் இடைப்பட்ட உறவை மிக தெளிவாக எடுத்து கூறக்கூடிய ஒரு திரைப்படமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெக்சாஸ் மாகாணத்திலே ஓஃப்ரைன் என்கின்ற ஒரு தம்பதியருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனுடைய முதல் பிள்ளையினுடைய பெயர் ஜாக் என்று. ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி அணுகுகிறார், அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய அடுத்த தலைமுறையான தன்னுடைய மகன் எப்படி அணுக அவர் அவனுக்கு பயிற்சி தருகிறார் என்பதை குறித்து தான் இந்த திரைப்படமானது இயக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த தந்தையினுடைய அந்த அணுகுமுறையின் வழியாக அந்த மகன் சந்தித்த விளைவுகள், இந்த மகன் சந்தித்த எல்லா விதமான செயல்பாடுகளை மிக தெளிவாக இந்த திரைப்படம் எடுத்து கூறுகின்றது. இந்த திரைப்படத்திலே 2 வாழ்க்கை முறை சொல்லப்படுகிறது. ஒன்று வே ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை முறை, மற்றொன்று த வே ஆஃப் நேச்சர் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை முறை. இந்த 2வது வாழ்க்கை முறையை தந்தை பிரதிபலிப்பவராக, இந்த முதலாவது வாழ்க்கை முறையை அந்த குடும்பத்தினுடைய தாய் பிரதிபலிப்பவராக இருக்கிறார். இந்த தந்தை எப்பொழுது பார்த்தாலும் ஒரே பொறாமை, கோபம், சக மனிதரை எப்பொழுதுமே எதிரியாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலை, எப்பொழுதுமே பரபரப்பாக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு, நல்ல குடும்பம், வசதி, பிள்ளைகள், மனைவி என்று இருந்த பொழுதிலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனிதராக, எதையாவது சாதிக்க வேண்டும், மற்றவனை விட ஒரு மடங்கு நான் பெரியவனாக வளர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா காரியங்களையும் எடுத்து செய்வதை அங்கே பார்க்க முடிகின்றது. ஆனால் அவரிடம் ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. மாறாக எல்லா காரியங்களிலும் இறுதியாக அவருக்கு கிடைப்பது தோல்வியாக இருக்கிறது. வெற்றி என்ற ஒரு வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையிலே இடமில்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே வாழ்க்கையை வெறுத்தவராய் தன்னுடைய மகன், மூத்த மகனை பார்த்து, இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற்ற மனிதராக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதை இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த இந்த தோல்வி அனுபவத்தை நீ அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவனை ஊக்குவித்து, மீண்டும் அவனையும் அதே மனநிலையோடு எல்லாரையும் வெறுத்து, நீதான் முதலில் வர வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த சமூகத்திலே முதல் மாணவனாக, முதல் மனிதராக, வசதியான மனிதராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அதே எண்ணத்தை ஊட்டி வளர்ப்பதை தந்தையினுடைய அந்த செயல்பாடுகள் இங்கு வெளிப்படையாக சொல்வதை இந்த திரைப்படத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த தாயானவள் the way of grace என்கிற அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லித் தருகிறார் என்று பார்த்தால், அவர் சொல்லுவார், இந்த உலகம் கடவுளின் ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் நமக்கு கடவுளால் தரப்பட்ட ஒரு சொத்தாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே இந்த மனிதர்களோடு மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களோடு உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்து தருவதை இங்கு பார்க்க முடிகின்றது. இந்த 2 நபர்களுக்கு மத்தியிலே சிக்கிக்கொண்டு தன்னுடைய மனநிலையை எதை நோக்கியதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தெரியாமல்
இந்த பெரிய மகன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்தார் என்பதை இந்த திரைப்படம் மிக தெளிவாக அழகாக சித்தரித்து காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த திரைப்படம் துவங்கும் பொழுது அழகான ஒரு நிகழ்வோடு இது துவங்கும். இந்த உலகம், இந்த சூரிய பிரபஞ்சம் அனைத்தும் உருவாக்கிய பிறகு மேலிருந்து விண்ணிலிருந்து ஒரு ஒளியானது இந்த புவியை நோக்கி வருகிறது. அந்த ஒளிக்கு பின்னால் மிக அருமையான இறை வார்த்தை ஒன்றை அந்த இயக்குனர் அமைத்து தந்து அதை துவங்குகிறார். யோபு புத்தகம் 38வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையை அது பிரதிபலிக்கிறது. என்னவென்று பார்த்தால், மண்ணகத்தில் நான் கால் ஊன்றி நிற்கும் அந்த தருணத்திலே நீ எங்கே இருந்தாய் என்பதை உன்னுடைய அறிவு கொண்டு கணிக்க முடியுமா என்று அந்த வார்த்தைகள் துவங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வும் இந்த இறை வார்த்தையும் நமக்கு சொல்லித் தருவது என்ன? இந்த உலகம் மிக பெரியது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மிக சிறிய ஒரு துகளாக இருக்கிறோம். நமது பிறப்பு, நம்மை சுற்றி இருக்கிற அனைவரும் கடவுள் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது. எனவே அவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்மை தயாரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய செய்தியை தரக்கூடியதாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை சொல்வார்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க pure grace of God என்று சொல்வார்கள். அதுபோல இந்த வாழ்க்கையானது முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் மிக்க வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த திரைப்படம் அறிவுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்க்கிறோம், 2 மகனுடைய உவமையை பற்றி இது தெளிவாக பேசுகிறது. 2 மகன் உவமையிலே முதல் மனிதரை பார்த்து தந்தை வேலைக்கு செல்லுமாறு கேட்கிறார். அவர் முதலிலே முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டு அதன் பிறகாக தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு வேலைக்கு செல்வதை எடுத்து காட்டுகிறார்கள். 2வது மகனையும் அணுகி தன்னுடைய தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லுமாறு அழைக்கிறார். 2வது மகன் உடனடியாக ஏதோ செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அதை மறுத்து அந்த வேலைக்கு செல்லாமல் சென்று விடுவதை இங்கே தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள். இந்த நிகழ்வை எசேக்கியேல் புத்தகம் மிக தெளிவாக எடுத்து சொல்லும். தந்தையின் வழியை செம்மையான வழியாக கடவுள் வெளியிட்டாலும் இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் அவர் மீது குறை சொல்லக்கூடிய மனிதர்களாக, குறை கண்டுபிடிக்கக்கூடிய மாந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டி எசேக்கியேல் தெளிவாக ஒரு இறை வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 18:2 வார்த்தை சொல்லுகிறது. மேலும் அதே எரேமியாவும் மீண்டுமாக அதை நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்க முடிகின்றது. எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை சொல்லுகிறது, புளித்த திராட்சையை பெற்றோர்கள் தின்ன குழந்தைகளுடைய பல் பூசிற்றாம் என்ற அந்த பழமொழியோடு அவர்கள் இதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். நம்முடைய மூதாதையர்கள் செய்த அந்த தவறுக்காக கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இறை தந்தையின் வழி ஒரு சரியான வழியாக இல்லை, அவர் நம்மை செழுமையாக வழிநடத்தவில்லை என்று அவர் மீது குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு தெளிவாக இன்றைய நாளிலே எடுத்து சொல்லுகிறார்கள். நம்முடைய தந்தை நம்மை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய தந்தை நமக்கு தேவையான அருள்வரங்களை தந்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய தந்தையாக இருக்கிறார். இருந்தாலும் நாம் எந்த மகனை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்பதற்கு இன்றைய நேரத்திலே நமக்கு வாய்ப்பு தருகிறார். இந்த சிந்தனைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக நம்மை நாம் 2 கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். முதல் கேள்வி, நான் எந்த மனிதரை போல, எந்த மகனை போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நான் முற்படுகிறேன்? 2வது, என்னுடைய தந்தையினுடைய அனுபவம் என்னிடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதல் மகனை பற்றி சிந்திக்கிற பொழுது முதல் மகனை தந்தை அணுகி வேலைக்கு செல்ல சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னால் போக முடியாது என்று. ஆனால் பிறகு மனம் மாறிக்கொண்டு போவதற்கான வழியை அவர் ஆயத்தம் செய்து செல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 மகன்களும் தந்தைக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தருகிறார்கள். நீங்க சொல்லலாம், என்ன அவமானம் என்று. அன்பார்ந்தவர்களே, மக்கள்
இந்த தந்தையினுடைய அனுபவத்தை அவருடைய வாழ்க்கை பின்னணியிலிருந்து பார்க்கிற பொழுது, தந்தை தன்னுடைய மகன்களை அணுகுகிற முறை, மகன்கள் தன்னுடைய தந்தைக்கு தருகிற அந்த பதிலுரை, இவை இரண்டும் இந்த தந்தைக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதை இங்கே பார்க்கின்றோம். எப்படி என்று பார்த்தால், தந்தை வாழ்ந்த சமூகம் ஒரு வெளிப்படையான சமூகம். ஒரு வீட்டிலே நடந்தால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே அந்த நிகழ்வு தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அணுகுகிறார். பிள்ளைகளுடைய அணுகுமுறை அதற்கு மாற்றாக இருக்கிற பொழுது அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த மக்கள் சொல்லக்கூடியது பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையாக இல்லை, மாறாக தந்தையினுடைய வளர்ப்பு சரியில்லை. என்ன பிள்ளைகளை நீ வளர்த்திருக்கிறாய், என்னுடைய பிள்ளைகள் உனக்கு மதிப்பதற்கு அவர்கள் சரியான மனநிலையை பெற்றவர்களாக இல்லை என்பதை இங்கே வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக அவமானப்பட்டாலும் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகளை மதித்து அவர்கள் ஏற்படுத்திய அந்த அவமானத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவராக தந்தை இருப்பதை இந்த நாளிலே எடுத்துக் கூறுகிறார்கள். நம்முடைய தந்தை கடவுள் அந்த மனநிலையோடு மீண்டுமாக நம்மை அன்பு செய்யக்கூடிய மனப்பக்குவமுடைய தந்தையாக இருக்கிறார் என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, முதன் மகனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அந்த முதன் மகனுடைய வாழ்க்கையை இன்றைய நற்செய்தியிலே வரி தண்டுபவர்களோடும் விலை மகளிரோடும் இயேசு ஒப்பிட்டு காட்டுகிறார். காரணம், இவர்கள் அனைவருமே, இந்த இரண்டு சமூகமும், விலை மகளிர் சமூகமும் வரி தண்டுபவர்கள் சமூகமும், பணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக கொண்டு பணத்திற்காக தன்னுடைய உடலை விற்றவர்களாக, பணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக இருந்த சமூகமாக இருக்கிறது. இந்த சமுதாயம் திருமுழுக்கு யோவான் வந்து இறை ஆட்சியை பற்றி அறிவித்து அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டி அவர்களை மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அழைத்த பொழுது இவர்கள் மனம் மாறினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்கள். எனவேதான் இந்த நாளிலே இயேசு இவர்களை மாட்சிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எல்லாரையும் காட்டிலும் இந்த விலை மகளிரும் இந்த வரி தண்டுபவர்களும் இறை ஆட்சிக்கு முதலில் உட்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவனின் வருகைக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, அவருடைய வாழ்க்கைக்கு நம்மை இட்டு சென்று கொண்டிருக்கிற இந்த பாதைகளிலே, இந்த நாட்களிலே மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நற்செய்தியை முழுமையாக நம்ப நாம் முற்படுகிற பொழுது நாமும் இந்த விலை மகளிரை போல அல்லது இந்த வரி தண்டுபவர்களைப் போல இறைவனுடைய ஆசிற்கு உட்பட்ட மக்களாக, இறைவனை சரியான விதத்திலே நாடி செல்லக்கூடிய மக்களாக மாற முடியும் என்பதை இந்த நாளிலே நமக்கு எடுத்துக் கூறுவதை பார்க்கின்றோம். இரண்டாவது மகனை பற்றி பார்க்கிற பொழுது, தந்தை அவரை அணுகி வேலைக்கு செல்ல அழைக்கிறார். அவர் இதோ செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்ல மறுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைக்கும் நாம் கொடுக்கிற வாக்குக்கும் எப்பொழுதுமே முரண்பாடுகள் அமையக்கூடாது என்பதை இன்றைய இரண்டாவது செய்தியிலே நமக்கு இயேசு சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பலவிதமான வாக்குறுதிகளை கடவுளுடைய திருமுன்னிலையில் தினம் தினம் தந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிறு வயதிலிருந்து நம்முடைய இறுதி நாட்கள் வரை பலவிதமான வாக்குறுதிகளை நாம் தருகிறோம். திருமணத்தின் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று வாக்குறுதி தருகிறீர்கள். குழந்தையை பெற்று திருமுழுக்கு தர வருகிற பொழுது அவரை நான் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு ஏற்ப, கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று வாக்குறுதி தருகிறோம். நாங்களும் எங்களுடைய பணியில ஏற்கிற பொழுது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று வாக்குறுதி அளிக்கிறோம். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாக்குறுதியும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக ஒத்தி செல்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த தருணம் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த காலங்களிலே நமக்கு தரப்படுகிற எல்லா இறை வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை நேரிய வழியில் மீண்டும் திருத்தி அமைத்துக் கொண்டு கிறிஸ்துவை சரியான மனநிலையோடு, சரியான அணுகுமுறையோடு, சரியான வாழ்க்கையை மேற்கொண்டவர்களாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை தயாரிப்பானவாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் உணர்கிற பொழுது இவை அனைத்தும் நமக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய இறை வார்த்தைகளாக இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால்
கடவுளுடைய பேர் அன்பை நாம் முழுமையாக உணர வேண்டும். இரவிலே ஒரு தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் திடீரென்று குழந்தை எழுந்து அழுகிற பொழுது அந்த தாய் முகம் சுழிப்பதில்லை. தன்னுடைய குழந்தைக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதிலே அந்த தாய் ஒரு பொழுதும் முகம் சுழிக்காமல் அதற்கான எல்லா கடமைகளையும் எந்த நேரத்திலும் செய்வதற்கான மனப்பக்குவத்தை கொண்டிருப்பது போல நாமும் கடவுளுடைய பேரன்பு இப்படியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு தருகின்ற எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாக்குறுதிகளையும் நேரிய பாதையிலே அமைத்துக் கொள்ள முடியும் என்று இயேசு நமக்கு இன்று அறிவுறுத்துகிறார். இந்த 2 மகன்களை தாண்டிலும் 3வது மகனுடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலே பின்புலத்திலே இயேசு நற்செய்தியிலே பேசுவதை பற்றி பார்க்கிறோம். யார் அந்த 3வது மகன் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வாழ்க்கை முறை நம்மை அதனோடு ஒத்து செல்லக்கூடிய வாழ்க்கையாக வாழ அழைப்பு தருவதை பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடனுடைய பாதங்களை கழுவுகிற பொழுது எழுந்து தன்னுடைய மேல் ஆடையை கழற்றி வைத்துவிட்டு பாதங்களை கழுவ பணிவிடை செய்ய தன்னுடைய மனநிலையை அவர் உருவாக்குகிறார். நாமும் இந்த காலத்திலே அவருடைய பணிகளை செய்ய நம்முடைய மேல் ஆடைகளை கழற்றி எறிய அழைப்பு தருகிறார். என்ன அந்த மேலாடைகள் என்று பார்க்கிற பொழுது நம்மிடம் இருக்கிற மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை, நம்மிடம் இருக்கிற பொறாமை, நம்மிடம் இருக்கிற ஈகோ, நம்மிடம் இருக்கிற பழி வாங்கக்கூடிய அந்த மனநிலை, இவற்றை தான் நாளிலே இயேசு நம்முடைய மேலாடை என்று சொல்கிறார். அதை நாம் கழற்றி எறிகிற பொழுது இயேசுவினுடைய மனநிலையோடு நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நம்மாலான பணிவிடைகளை செய்து அதன் மூலம் சரியான மனப்பக்குவத்தோடு சரியான மனநிலையோடு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாட அவரை அணுகி செல்ல நமக்கு இந்த நாட்கள் சரியான நாட்களாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அழைப்பை ஏற்று 2 மகன்களைப் போல அல்ல, மாறாக எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிற இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தாய்மை மனநிலையோடு நாம் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்கொண்டு பாரும் கடவுளை மகனே, காணிக்கையா தந்தார் நீரானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உணர்ந்து மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர்கள் நலனுக்காகவும் முதலை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு
உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: என் மறுமணமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் முயற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இன்று இவர் தருகின்ற இந்த தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உன்னடியேனை
அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வில் உணவை உன்னையே நான், வாழ்வில் உணவை உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பரே விரைவில் வா, உன்னடியை தேடவா. அன்பரே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாதே வருந்துகின்றேன். பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாதே வருந்துகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பரே விரைவில் வா, உன்னடியை தேடவா. அன்பரே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு எழுச்சி ஊற்றும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடவே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடவே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் வர என்னை பிரிய விடாதையும், தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியனவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்களுடன் இருந்து உங்களை வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. கருணை மழையில் பொழிந்திடுவார், கண்ணீர் மணியாய் காத்திடுவார். கருணை மழையில் பொழிந்திடுவார், நிலமவர் புகழினை பாடிடுவோம், தினமவர் பாதம் பணிந்திடுவோம்.
ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் நமது மறை மாவட்டத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் திருப்பலியாற்றிய தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதன போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அவளோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.